Hello everyone, welcome to our diary. இன்னைக்கு நம்ம ஜெனிலியா கிட்ட வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சஜஷன் கேட்கலாம். ஜெனிலியா, என்ன வேணும் உனக்கு இன்னைக்கு செய்யறதுக்கு? ஒயிட் சாஸ் சிக்கன். ஓகே, நம்ம இப்ப ஒயிட் சாஸ் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். இது வந்து ஒன்லி ஃப்ளஷ் தான் இருக்கு, போன்லெஸ். நெக்ஸ்ட் சீஸ் ஸ்ப்ரெட் எடுத்துக்கலாம். இது வந்து கார்லிக் சீஸ் ஸ்ப்ரெட், அப்புறம் சால்ட், அப்புறம் பட்டர், அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் பெப்பர், அப்புறம் கொஞ்சமா மைதா, அப்புறம் சில்லி ஃபிளேக்ஸ், அப்புறம் இட்டாலியன் சீசனிங், அப்புறம் கொஞ்சமா பால். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமா சில்லி பவுடர் போட்டுக்கலாம், கொஞ்சமா பெப்பர், கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் தான், ஏன்னா கொஞ்சம் சிக்கன் வந்து சாஃப்டா இருக்கிறதுக்காக தான் பட்டர் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் கொஞ்சமா சால்ட், இப்போ இட்டாலியன் சீசனிங். இது எவரெஸ்ட் பிராண்ட்ல பீஸா ஸ்பைஸ் மிக்ஸ் வாங்கியிருக்கேன். இதுதான் இட்டாலியன் சீசனிங். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். இது நம்ம ஆட் பண்ணா கொஞ்சம் ஃப்ளேவர் தரும், அதனால நம்ம இதை ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் சில்லி ஃபிளேக்ஸ் அண்ட் ஃபைனலி சீஸ் ஸ்ப்ரெட் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மோஸ்டா இந்த சீஸ் ஸ்ப்ரெட் ஆட் பண்றது வந்து நம்ம ஓனா ரெடி பண்ணிருக்க ஒரு ஸ்டெப் தான். ஏன்னா இது சீஸி சிக்கன்ல, ஸோ சிக்கன் வந்து நல்லா சீஸியா இருக்கணும், அந்த ஃபிளேவர் நல்லா இறங்கி இருக்கணும். அதனால தான் நான் இதுல சீஸ் ஸ்ப்ரெட் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். இதை ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து பட்டர்ல சாட்டே பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ சிக்கனை வந்து பட்டர்ல சாட்டே பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இது அப்படியே குக் ஆகட்டும், நம்ம அப்படியே சாட்டே பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க சிம்ல வச்சு. பாருங்க, சிக்கன் 90% முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான், சிக்கன் முடிஞ்சிருச்சு. இதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனை வந்து சாட்டே பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்காக சாஸ் ரெடி பண்ணிடலாம். இதுதான் ஒயிட் சாஸ். இதுல தான் அந்த சிக்கனை நம்ம ஆட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பட்டரை வந்து பேன்ல ஆட் பண்ணிடலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். நம்ம வந்து இப்போ சிக்கன் ரெடி பண்ணோம்ல, அதே பேன்லயே செய்யலாம். ஏன்னா அந்த சிக்கனோட ஃபிளேவர் அப்பதான் அதுல இருக்கும். மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மைதா ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமா. இது வந்து கிரீமி டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக தான். மைதா தீயறதுக்குள்ள நல்லா இது பண்றங்க. இப்ப இதுல வந்து பால் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டே சேருங்க.
இதோ பாருங்க, இப்போ நல்லா க்ரீமியா ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இதுல வந்து சீஸ் ஆட் பண்ணிடலாம். சீஸ் ஆட் பண்ணிட்டு இன்னும் திக்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுல இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமா பெப்பர், நெக்ஸ்ட் கொஞ்சமா சால்ட், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சில்லி ஃப்ளேக்ஸும் இட்டாலியன் சீசனிங்கும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் ஃப்ளேவர் நல்லா தரும். இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இதோ பாருங்க எவ்வளோ க்ரீமியா இருக்குன்னு. இதுக்கப்புறம் நீங்க இதுல மொசரேலா சீஸ் இல்ல செடா சீஸ் வந்து மேல கார்னிஷிங்க்கு தூவி விட்டா கூட இன்னும் டேஸ்டா தான் இருக்கும். இது கொஞ்ச நேரம் 2 மினிட்ஸ் அப்படியே சீஸ்ல வந்து ஊறட்டும். சிக்கன் நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு. இந்த நேரம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். செம்ம எம்மியா சீஸியா ரெடி ஆயிருக்கு. அவ்வளவுதான், ஃபைனலா சீஸியா எம்மியா இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஜெனிலியா என்ன மாதிரி கேட்டாலோ அதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. அவ வந்த உடனே இதை நம்ம அவளுக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்துடலாம். நீங்களும் அதே மாதிரி உங்க வீட்ல இதை செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you on next video. Tata bye.